Taste the Daily. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு வைத்துள்ளது. அரசின் விளம்பரங்களில் பொம்மை முதல்வரின் பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு அறிவிக்கும் நலத்திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரையோ முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆளும் கட்சியின் சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு பொதுநலன் கருதி தொடரப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல்களை மீறுவதாகவும் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் உண்மையான ஆவணங்களை சமர்ப்பிக்க நேரம் கோரப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு நலத்திட்டங்களின் செயல்பாட்டை பாதிக்காது எனவும் தேர்தல் ஆணையம் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது.